சொல்றத கேளு அபி. நம்ம காரியம் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் இவ சாரி கேட்டானா கேட்கலன்னா என்ன? நீங்க சும்மா இருங்க பாட்டி. இவள அப்படி எல்லாம் ஈஸியா விட்டுற கூடாது. இவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவகிட்ட பவர் இருக்கு, பணம் இருக்குன்னா நான் பேசும்போது என்ன பேச விடாம தடுப்பாளா? இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா இன்னைக்கு என்ன பேச விடாம பண்ணா நாளைக்கு உங்க எல்லாரையும் பேச விடாம பண்ணிடுவா. சோ அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு இவ நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டானா இவ மைண்ட்ல இனிமே நம்ம விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு பிக்ஸ் ஆயிடும். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குங்கிற திமிரில தான் இப்படி ஆடிட்டு இருக்க. அதனால முதல்ல அந்த திமிருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு இருக்க. நீ இப்போ எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாரும் சாப்பிட போறதில்ல. நான் என் ஃபேமிலியை மதிக்கிறேன். அதனால நான் சொல்றத அவங்க கேட்பாங்க. உன்ன மாதிரி நினைச்சியா ஃபேமிலியை கொஞ்சம் கூட மதிக்காம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீட்ல எல்லாரும் உன் பேச்ச கேட்கணும்னா சாரி சொல்லு. இல்லனா ஒரு சேர் எடுத்துட்டு போய் ஓரமா உட்கார்ந்து கண்ணாடியை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ஓகே, ஐ அம் சாரி. நான் ராக் ஸ்டார் அபியை எதிர்த்து பேசிட்டேன். உங்கள யாருக்காவது இவ கேட்டது சாரி மாதிரி தெரிஞ்சுதா? நீ கேட்ட இந்த சாரில ஃபீல் இல்ல. அப்படியா? எனக்கு இப்படிதான் சாரி கேட்க தெரியும். நீங்க அக்செப்ட் பண்ணனும்னா பண்ணுங்க, இல்ல பண்ணாதீங்க. உங்க ஈகோக்காக நீங்களும் பட்னி கிடந்து உங்க குடும்பத்தையும் பட்னி போட போறீங்க. ஐ ரியலி டோன்ட் கேர். யாருக்கு வேணும் உன்னோட இந்த சாரி பூரி? நான் என் ஃபேமிலியை பத்தி கவலைப்படுறவன். அவங்க பட்னியா இருக்க கூடாது. சோ ஸ்ட்ரைக்க முடிச்சுக்கலாம். எல்லாரும் போங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் இப்போ வரேன். இதுவும் நல்லதுக்கு தான். எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது. பிரபாவும் அம்முவும் ஹனிமூன் போயிட்டாங்கன்னா என்னால அந்த பிரக்யா மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்புறம் இவளை கொல்றதுல டிலே ஆகும். ரிசப்ஷன் நடந்துச்சுன்னா 3 பேருமே என் கண் பார்வையில் இருப்பாங்க. What the hell? ஏன் இப்படி திடீர்னு வந்து என்ன பயமுறுத்துற? மனசுல தேவையில்லாத தப்பான எண்ணங்கள் இருந்தாலும் அது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சாலோதான் இப்படிப்பட்ட பயம் எல்லாம் வரும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ சாப்பிட போலையா? எனக்கு இப்போ மூடு இல்லை. மூடு இல்லையா? இல்ல என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? ஆமா, மறைக்கிறேன். அது மட்டும் இல்ல, மனசுக்குள்ள கோவம் தீயா எரியுது. அவ்வளோ ஆத்திரத்துல இருக்கேன். என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்றது தவிர வேற வழி இல்லை. ஆனா ஒரு விஷயம், நீ என்னதான் வெறுப்பேத்தினாலும் நான் ஜடம் மாதிரி தான் இருப்பேன். இன்னும் என் கோவத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது பண்ண, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். எல்லாரும் முன்னாடி என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பிரபாவை காதலிக்கிறேன்னு எல்லார்கிட்டயே சொல்லு. இப்ப நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாகடிக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா நீ என்ன கொல்லலாம்ல? நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை ஆலியா. நீதான் தவறி. அப்படின்னா இப்ப நீ நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? ஒரு பக்கம் ரிசப்ஷன் நடக்க கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ரிசப்ஷன் நடக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி என்கிட்ட வந்து ஒழுங்கா பிரபாவை மறந்துடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு பக்கம் பக்கமா லெக்சர் அடிச்ச. ஆனா எல்லாரும் முன்னாடியே இப்போ இவன் அந்த டெக்கரேட்டர்ல ஏன் மேலேயே அன்னைக்கு பொய்யா பழிய போட்டான். இன்னைக்கு வசமா மாட்டினான். இவன் இங்க என்ன பண்றான்? ஒருவேளை இந்த ஏரியால தான் இருக்கணும். இவன் வீடு எங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா இப்ப இவன் என்ன பார்த்துட்டான்னா வீட்டுக்கு போக மாட்டான். மறைஞ்சிருந்து தான் இவனை ஃபாலோ பண்ணணும். இவன் யார்கிட்ட பேசுறான்?
அண்ணா அண்ணா என்னாச்சு உங்களுக்கு? அடிபட்டு இருக்கு? ஐயோ ஓகே, வாங்கண்ணா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவன் கூட இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லு. ஆலியா, நான் உன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு. என்னன்னா இது உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கு? முதல்ல நாம டாக்டர் கிட்ட போவோம், அதுக்கப்புறமா நம்ம. ஆலியா, டெல் மீ, உனக்கு அந்த டெக்கரேட்டரோட என்ன வேலை? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கோவப்படாதீங்கண்ணா, நான் உங்களுக்காகத்தான் அவனை மீட் பண்ண வந்தேன். எனக்காக பார்க்க வந்தியா? ஆமாண்ணா, அன்னைக்கு அவன் வீட்டுல எல்லார் முன்னாடியும் பிரக்யாவை கொலை பண்றதுக்கு நீங்க தான் அவனுக்கு பணம் கொடுத்ததா சொன்னா இல்ல. என்னால அதை நம்பவே முடியலண்ணா. ஏன்னா என் அண்ணன் அப்படியெல்லாம் பண்ற ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்னா. யார் அது அப்படி உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேனா. அதுக்காகத்தான் நான் அவனை பாக்குறதுக்காக வந்தேன். ஆனா என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பாத்துக்கிறவன், எல்லார் மேலேயும் அவ்வளவு கேர் எடுத்துக்கிற. அப்படி இருக்கும்போது நீ ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து கொலை பண்ண சொன்னதை என்னால நம்ப முடியலண்ணா. இன்ஃபேக்ட் நான் நம்ப மாட்டேன். ஆனா அவன் எவ்வளவு மோசமானவன், ஆபத்தானவன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் அவனை பார்க்க வந்திருக்கேன்னா அவனை யார் அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஆனா எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா நீ என் மேல ரொம்ப கோவமா இருப்ப. ஏன்னா நான் உன்கிட்ட சொல்லாம அவனை மீட் பண்ண வந்திருக்கேன்ல. உனக்கு என்ன திட்டணும்னு நினைச்சா தாராளமா திட்டுனா. நீ என்ன இப்படி சந்தேகமா பாக்குறது என்னால பொறுத்துக்க முடியல. உனக்கு இப்படி அடிபட்டு இருக்குன்னா நம்ம வீட்டுல உன்னை யாருமே நம்பல. அதான் எல்லா ரிஸ்கையும் எடுத்து நான் அவனை பார்க்க வந்தேன். ஆலியா, நீ என் மேல வச்சிருக்கிற கன்சர்னை நான் மதிக்கிறேன், பட் அதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா? அவன் எவ்வளவு டேஞ்சரஸ் உனக்கு தெரியும்ல. எனக்காக அவனை பார்க்க வந்து உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஏன்னா நான் இப்ப வாடுறதே என் அண்ணாவால தான். எவன் உனக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைச்சானோ, உன் மேல கொலை பழிய சுமத்தினானோ அவனை நான் சும்மா விட மாட்டேனா. அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நான் தூங்க மாட்டேன். பட் ஆலியா, ஆனா எது பேசுறதா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல வா, நான் ஹாஸ்பிட்டல் போலாம். இங்க பாரு எப்படி உனக்கு அடிபட்டிருக்கு. சரி, நீ இங்க எதுக்காக வந்த? நான் இங்க ஷாப்பிங் பண்றதுக்காக வந்தேன். தனியாவா? இல்ல, என் கூட பிரக்யா, அம்மு, பிரபாவும் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க எனக்காக மால்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டூ ஒன் திங், நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமேனா? ஏன்னா அடிபட்டிருக்கு, ஒரு டிடி இன்ஜெக்ஷன். இட்ஸ் ஓகே ஆலியா, சின்ன அடிதான், தானா சரியாயிடும். வீட்டில் மீட் பண்ணலாம். ஆல்ரைட்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அம்மு? என்ன தோக்கடிச்சிட்டு நீ ஜெயிச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவியா? விட மாட்டேன்டி. உன் கனவோடு சேர்த்து ஒன்னையும் அழிச்சிடுவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்.